ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேங்க் செட்டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆக போகுது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு அக்வேரியம் சின்ன மோட்டர் பம்ப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வித் ஏர்ஸ்டோன். ஆனால் அது வாங்கினது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் டீவியேஷன் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஏர் ஃபில்டர் எதுவுமே போடல இல்லையா? ஸோ அதனால பின்னாடி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எஃபர்ட் எடுத்து போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளேலிஸ்ட்லையும் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்ஸில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மோட்டரை வந்து எதுக்கும் நான் வந்து ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு 2.5 வாட்ஸ் பம்ப் தான் வித் ஏர்ஸ்டோன் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து இதை காட்டுற விஷயத்தோட சொல்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 8-10 நிமிஷம்னாலும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களோட பவுலை வந்து நீங்கள் வந்து பக்காவாக சேஃப் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மெயின் வீடியோ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர்ஸ்டோன், அதாவது ஏர் பம்ப் வந்து நம்ம போடல இல்லையா? ஸோ ஏர் பம்போட முக்கியத்துவம் வந்து இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, ஒரு ஏர் ஃப்ளோ வந்து எவ்வளோ முக்கியம், தண்ணியில் ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம். ஏன்னா ஆக்சிஜன் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிஜன் தான் ஏரோபிக் அனாரோபிக் பாக்டீரியா ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று ரைஸ் ஆச்சுனாலும் நம்ம சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது வந்து 1 மந்த் கிட்ட, 1 மந்த்துக்கு மேலேயே நம்ம இதை மெயின்டைன் பண்ண பார்த்தோம். பட் வந்து அது வேலைக்கு ஆகல. ஸோ ஏதோ நம்ம மனசில் பட்டுச்சு. அதனால நான் வந்து இதுக்கு வந்து பம்பை வாங்கி வச்சுருந்தேன். சரி, இந்த பம்பை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, சரி நம்ம வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிச்சுவேஷனே வேறு மாதிரி இருக்குது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிம்பு வந்து இறந்து இருந்துச்சு. ஓகே, அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறம் ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு பார்த்தா பயங்கரமான ஸ்மெல்லு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளாக்காக கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைட், அப்புறம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய நடக்கும். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் அவ்வளோ இல்லாதது தான். ஏன்னா நம்ம மேலேயே வந்து ஒரு சின்ன ஹாலோ இதாக வச்சுருக்கோம், ஓப்பனிங் தான் வச்சுருக்கோம். பட் தண்ணிலையும் அந்த வாட்டர் ஃப்ளோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். அதனால தான் நம்ம வந்து எந்த ஃபிஷ் டேங்க் எது வச்சாலும் சும்மாவாச்சும் ஒரு ஏர்ஸ்டோன் போகிறதுக்கு காரணம் இதுதான். தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கணும். அதே கேனிஸ்டர் ஃபில்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நம்ம சிஸ்டம் வந்து லிட்ரலாக வந்து சாக்கடை மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து கிளியராக இப்போ வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது பெரிய டேங்கோட சின்ன டேங்க் வந்து பண்ணுறது ஈஸி. பட் வந்து அது மெயின்டைன் வந்து கரெக்டாக பண்ணணும். அதுதான் முக்கியம். எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணலைன்னா ஏதாவது ஒரு நம்ம வந்து இம்பேக்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம். ஸோ நம்மளோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக போட்டேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஏர்ஸ்டோன் போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மிஸ்லீடாக போயிடக்கூடாது. ஸோ மிஸ்லீடாக நினச்சிக்க வேண்டாம். அதனால தான் அந்த வீடியோவை நான் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குயிக்காக அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இது வந்து நம்ம கண்டென்ட்டே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து இப்போ ஸ்டார்டிங்லேயே டிவியேட் பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண செட்டப் எல்லாமே சேம் தான். பட் வந்து இந்த மாதிரி ஏர்ஸ்டோன் மட்டும் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கிளியராக எடுத்துருங்க. நம்மளோட லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாட்டர் ஃபுல்லாக இறங்கிருங்க, 100% மாற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பயங்கரமான சாக்கடை ஸ்மெல். இந்த மாதிரி ஒயிட் சாண்டே வந்து ஃபுல்லாக எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி ஆகிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகே, அது எல்லாமே ரொம்ப வந்து கம்மியான காஸ்ட் தான். என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் சாண்ட், ஒரிஜினல் சாயில் தான். என்னதான் காஸ்மெட்டிக் நம்ம போனாலும் அது வந்து அட்லாஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்படி தான் ஒரு இதாகும். ஸோ இது வந்து ஒரு லேர்னிங்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அதனால் அது நம்ம ஒன்றும் கிடையாது. எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது லிட்டரலாக பயங்கரமான ஒரு சாக்கடை ஸ்மெல் தான் இது. அந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் உயிரோட இருந்தது பெரிய விஷயம். அதனால் நம்ம அதை நினச்சிலாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து. சரிங்களா? ரொம்ப இம்பாக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மெடிசன்ஸ்லாம் போட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுலை வந்து நான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து பிளாக்காக ஆகிடுச்சு. அதாவது அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக அந்த மோல்டு மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி வாஷ் பண்ணான்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய உப்பு போட்டுக்கோங்க. நிறைய வந்து கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு போட்டு தெரியுதா அந்த பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் போகல, ரொம்ப அவ்வளோ ஈஸியாக போகல. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டு லைட்டாக தான் நீங்கள் சுற்றணும். லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது போகும். நீங்கள் வந்து அழுத்திட்டீங்கன்னு அப்படின்னா பவுலில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழும். ஏன்னா இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது இந்த பவுல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனிமேல் வைக்கிற அந்த முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பவுலே போகாதீங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குமே தவிர அதாவது ஒரு சின்ன ஒரு லைட் வைக்க முடியாது, ஒரு ஃபில்டர் ஈஸியாக வைக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன மினி நேனோ ஃபில்டர்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க, ஹேங்கிங் ஃபில்டர். அதெல்லாம் எதுவுமே வைக்க முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால்
குட்டியாக வச்சாலும் சின்னதாக வச்சாலும் ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன், என்னோட பர்சனல் திங்ஸ். ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் இப்போ எல்லாமே அதை கிளியர் பண்ணிட்டேன். போட்டு வெறும் பேர் பாட்டமில் தான் இப்போ வந்து செட்டப் வச்சுருக்கேன். பேர் பாட்டம் வைக்கும் போதே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ வந்து நான் பேர் பாட்டம் வச்சுட்டு இந்த ஏர் ஸ்டோனை உள்ளே போட்டேன். இந்த ஏர் ஸ்டோன் வந்து இப்போ கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து மிடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து, ஏன்னா எப்படியும் வீக்லி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து செட்டில்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து மிடிலே வச்சுக்கோங்க. மிடில் வச்சாலே நல்லா டாப் டு பாட்டம் வந்து நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து இந்த பம்பை ரன் பண்ணாலே போதும். ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் இருக்குன்னு அவசியமே கிடையாது. டெய்லி வந்து மார்னிங் எழுந்திக்கிறீங்களா, எழுந்திட்டு லைட்டாக இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் போட்டுட்டு சும்மா ரன் பண்ணி விட்டிங்கனாலே இது வந்து அழகாக ஆகும். இந்த டஸ்ட்லாம் பறகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் அடியில் செட்டில் ஆயிரும். நீ இது வந்து எப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை மட்டும் லைட்டாக ஒரு சின்ன டியூப் வச்சு போட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் அதெல்லாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தடும் கூட. ஏன்னா நம்ம வந்து நேச்சர் தவிர்த்து நம்ம எது போனாலுமே வந்து இந்த மாதிரி இம்பேக்ட் வர்றது வந்து எதிர்பார்த்து தான். நான் ஆல்ரெடி இது முன்னாடியே எதிர்பார்த்தேன். இது வந்து கரெக்டாக கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஸோ இதை அதாவது என்னோட வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இது மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பம்ப் இல்லாமல் போட சொன்னேன். ஸோ நீங்கள் பம்ப்பு வந்து வாங்கி போட்டுருங்க. ஏன்னா டீவியேஷன் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஃப் தான். இது நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இப்போ முன்னாடி கூட இப்போ நல்லாயிருக்கு. பட் எனக்கு வந்து எப்போவுமே வந்து நேச்சுரல் போக தான் பிடிக்கும். பட் இது இருந்தாலும் நான் இதில் வந்து ஏதாச்சும் ரெக்கவரி ஃபேஸ் அது மாதிரி இல்லைனா இதை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் போகிறேன். நம்ம லக்கி பேம்ஸ்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு, நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்கள் பழைய வீடியோ இதுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் சம் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வருமா, ஏன்னா 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியாவே நான் போடல. பட் ஆஃப்டர் 2 or 3 days பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு வாட்டரு. நம்ம எதுவுமே பண்ணல, அஜிடேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஏர் பம்ப் போட்டு நம்ம அஜிடேட் பண்ணாலும் இது வந்து சூப்பராகவே நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இப்போ லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது. பார்ப்போம். இன்னும் நான் ஃபுட்டுலாம் எதுவும் போட ஆரம்பிக்கல. அது வந்து ஜஸ்ட்டு இந்த லக்கி பேம்பு ரூட்ஸை வந்து நிப் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். போட்டுட்டு நம்ம என்னென்னு செக் பண்ணுவோம். டெய்லி இந்த மாதிரி 30 to 40 மினிட்ஸ் போட்டிங்கனாலே போதும். இதுவே ஃபார் எனஃப். ஓகே, இந்த வீடியோவோட நோக்கம் இதுதான். அதாவது நம்ம கண்டென்ட்லேயே இல்லை. ஏன்னா இது கண்டிப்பாக நான் போட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் பிங் பண்ணுறீங்க, நிறைய பேர் சஜஷன் கொடுக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு தான் எதுவும் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரே விஷயம் என்னென்னா, சின்னதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எப்போவுமே சின்னதோட கொஞ்சம் ஒரு மீடியம் லெவலில் போகிறது தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோஸை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், see you friends.